ஐயோ எல்லாம் போயிடுச்ச மேலே ஒன்றே ஒன்று பார்த்துங்குது கம்மியார். இந்த ஒரு வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, லடாக்கில் வந்து டஸ்கேட்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து ஜர்னி பண்ணி இப்போ நம்ம போகிறதா வந்து பேங்காங் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு டேமேஜான ரோடு. தெரியாதனமாக நம்ம வந்து இந்த ரோடு எடுத்து வந்து நம்ம மாட்டிக்கணும் இந்த இடத்துல. இங்கே வந்து நம்ம போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 2 நாள் ஆச்சு இந்த பேங்காங் லேக் போகிறதுக்கு. இது நம்ம இது பார்க்கல எப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு நம்ம இந்த இடத்துக்கு போனோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய ஷூட்டிங்ஸ் எல்லாம் கூட எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குதிரை சவாரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யோக் சவாரி இருக்குது. பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு படத்தில் தான் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்துருக்கோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த இடத்துல செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டும் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. பார்க்குறதுக்கு தெரியாது. இப்போ நம்ம வந்து திரும்ப பேங்காங் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம போகலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து வண்டிங்க அந்த பக்கம் ஃப்ரீயாக போச்சுன்னா நம்ம வண்டி வந்து அதில் ஏற்றிட்டு அப்படியே போகலாம் தான் நம்மளோட பிளானு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 110 கிலோமீட்டருக்கு இதே ரோட்டில் வந்து ஓட்டினாவே ரொம்ப கஷ்டம். பட் அது எப்படின்னு தெரில. நேற்றான நாள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து ரொம்பவே வேர்ஸ்ட்டாக போயிடுச்சு. பார்க்கலாம் இன்னைக்கான நாளானா கொஞ்சம் நல்லா போதான்றது பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எனர்ஜியே இல்லை. அதனாலவே பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் விட்டுட்டு இருப்பேன் ரொம்ப கோவத்தில். ஏன்னா இப்போ நம்ம அவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல. எவ்வளோ கிலோமீட்டர் தெரியுமா வந்திருக்கோம்? ஒரு 30 கிலோமீட்டருங்க. 30 கிலோமீட்டருக்கே ரோடு இவ்வளோ கேவலமாக இருக்குங்க. யாரன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட ரோடு நல்லா இல்லை, நீ போகிற ரோடு ஃபுல்லாகவே 100-150 கிலோமீட்டர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நம்ம வண்டியை அப்படியே விடன்னு வச்சுருக்கலாம், அப்படியே பேக் வச்சுருக்கலாம். வேணாம் நம்மளுக்கு இந்த ரூட்டு வேணாம், நம்மளுக்கு பேங்காங்கும் வேணாம்னு சொல்லிட்டு நம்ம வேறு எதனா சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இருங்க ஐயோ எல்லாம் போயிடுச்ச மேலே ஒன்றே ஒன்று பார்த்துங்குது கம்மியார். ஹை ஆடு கம்ஜி சைடு. உன் பேர் ஆடா? இன்னும் உன் பேர் வேறு என்ன உன் பேர்? அது என்ன எனக்கும் தெரில. அப்புறம் பார்க்குறேன். பாய் ஆடு. ஐ ஹாவ் டைம் சார். ஐ எம் நாட் ஹேவிங் டைம். ஐ வாண்ட் டு கோ சூன் மேன். ஐ வாண்ட் டு கோயிங் பேங்காங். ஆடு பாய். நீ எங்கே ஆடு போகிற? நீ கீழே வந்திருந்தா அவனே அவனை பிடிச்சி நேரம் விளாட்டுருப்பேன். ஆனால் மிஸ் ஆகிட்டேன் நீ. ஏன்னா இங்கே பாருங்க இந்த இடத்துல இங்கேருந்து எடுத்து பாருங்க. பயமே இல்லையா? யூ நாட் ஹேவிங் ஃபியரா? கீழே இருந்து சாக போகிறீங்கடா. நீங்கள் எங்கே சாக போகிறீங்க? யாரன்னா உங்களை பிடிக்க வந்தால் அவங்கள தான் சாகடிப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இங்கே ஏதோ நம்ம பார்த்த மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க ஓநாய், டாக் ஓநாய். கோல்டு. ஐயோ மூக்கெல்லாம் கோல்டு ஆயிடுச்சு. பூ பூ ஏதோ சவுண்ட் வந்துச்சு. ஆக்கா சிக்னல் வந்துச்சுடா. யாப்பா சாமிஜி போடுற மேப் என்ன எவ்வளோ கிலோமீட்டர்னு. இந்த வைல்ட் லைஃப் சென்ச்சுரி வந்து போகும்போதே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு இங்கே அந்த லொக்கேஷன் பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் நம்ம. நான் அது லொக்கேஷன் ஓப்பன் ஆக மாட்டேன். இந்த காரணமாக வந்துடும். ரிலாக்ஸ் பாயிண்ட் ரெஸ்டாரண்ட்டா? எங்கே ரிலாக்ஸ் பண்ணுறது? லொக்கேஷனே தெரியலையே. இந்த மேப் வேறு ஷை. நான் இன்டர்நெட் இல்லையா? அதான் ஆன் பண்ணி வச்சுருக்கேனே. அப்போ மட்டும் ஏன் வரல? இன்ஸ்டாகிராம்லாம் யார் கேட்டான்? இதை மட்டும் ஓன் பண்ணு. ஆர்ஸு குதிரை ஆர்ஸு. இந்த தாத்தாவும் அந்த ஆடு மாதிரியே ஹைட்டில் உட்காந்துக்கிறாங்க.
இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஐயோ, எந்த ரோடுறா, இந்த ரோடு அந்த ரோடான்னு தெரியலையே. என்னடா இது? வண்டி வருது. இதான்னு தெரிலங்க. இந்த இடத்துல இப்படி போகணும் இப்படி போகணும்னு தெரில. இன்டர்நெட் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகலை. ओ भाई पैंगोंग 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 स्ट्रेट ओके ओके थैंक यू अंकल இந்த கர்மாந்திரம் மேப்பை நம்புறதுக்கு இது வேறு ஓப்பனே ஆக மாட்டேன். இப்போ தான் ஓப்பனே ஆகுது. என்னடா இன்னும் 66 கிலோமீட்டரா? ஐயோயோ, இல்லை அங்கேருந்தே 60 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. 112 கிலோமீட்டரா பேங்கோங்க? பேங்காங் டிஎஸ்ஓ இல்லை, இருங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இடம் கொடுத்துடலாம். 46 கிலோமீட்ரு. ஐயோ, 57 கிலோமீட்டர்லேருந்து இப்போ தான் 46 கிலோமீட்டர் வந்திருக்குமா இங்கேருந்து பக்கத்தில். ஐயோ, மொத்தம் பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டரில் 60 கிலோமீட்ரு. 1 மணி 9 10 11 12 3 ஹவருக்கு 50 கிலோமீட்டர் வந்திருக்கும் இந்த இடத்துல. ஓகே பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பேங்காங்க்கு கிட்ட வந்துட்டோம். இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸு. ஆனால் இந்த காற்று வந்து நம்மள போக விட மாட்டேங்குது. ஏன்னா செம்ம காற்று இந்த இடத்துல. வண்டியை தள்ளி அந்த பக்கம் இந்த காற்று நம்மளோட வண்டியை தள்ளி விட்ரும் போல. அப்படி காற்று கோல்டு எல்லாம் சேர்ந்து இருக்கு இந்த இடத்துல. ஒரு பக்கம் கொஞ்சம் தான் இந்த பக்கம் வெயிலாக இருக்குது, ஆனால் பார்த்தா கோல்டு ரொம்பவே இருக்குது. முகெல்லாம் கோல்டு ஆயிடுச்சுங்க இந்த இடத்துல. இந்த காற்றுனாலே நம்ம ஸ்லோவாக போக வேண்டியதாகுது இந்த இடத்துல. இது எல்லாமே இந்த பக்கம் மிலிட்ரி ஜோன் தான். நடுங்குது, கையெல்லாம் நடுங்குது. எவ்வளோ காற்றா இருக்குது இந்த இடத்துல. மரம் இல்லை, செடி இல்லை, ஆனால் எவ்வளோ காற்றா இருக்குது. கை நடுங்குதுற அப்பா. 100 40 போகுது, ஆனால் ஸ்லோவாக போகுது பாருங்க. 40 போகுது, ஆனால் ஸ்லோவாக போகுது வண்டி. என்னடா காத்துது. அந்த பேங்காங் லேக்குக்கு கிட்ட நெருங்கிட்டோம். அங்கே பாருங்க, ப்ளூவாக இது பாருங்க தண்ணி. அதுதான் பேங்காங் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அவ்வளோ தூரம் வந்தாச்சுங்க. ஐயோ, அங்கே இருந்தாலும் கூட அவ்வளோ கஷ்டம் தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம கோல்டாக இருக்குங்க இந்த இடத்துல. இது சுற்றி போகிறதுக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். என்னடா அது கல்லுங்கெல்லாம் விழுந்திருக்கு இந்த இடத்துல. நான் க்ளீன் பண்ணலையா? நான் கொஞ்சம் தூரம் தான். செம்ம கோல்டாக இருக்குதுடா அப்பா, தாங்க முடியல. இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த 40 கிலோமீட்டர் நம்ம இதை பார்த்துட்டு தப்பி ஓடிடணும் வெளியே. இல்லைன்னா முடியாது நம்மளால. இந்த இடத்துல சர்வே பண்ண முடியாது நம்மளால.
நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அந்த பேங்காங் லேக்குக்கு நம்ம வந்தாச்சுங்க. 2 நாள் கழித்து இன்றைக்கி தான் நம்ம வந்திருக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 9 மணிக்கு நம்ம விட்டது, இப்போ பார்த்திங்கன்னா 4 மணி ஆகுது. ஓ மை காட், ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் நம்ம வந்து 6 ஹவர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். இங்கே வரத்துக்கு வந்து அந்த ரோடுங்கெல்லாம் பார்த்து யூட்டர்ன் பண்ணி திரும்ப நேற்று வந்து அங்கே தங்கிட்டு திரும்ப இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து ரூட் தப்பாக சொல்லி அங்கே சுற்றிட்டு ரோடுங்கெல்லாம் அவ்வளோ. நான் வந்து எவ்வளவோ நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் போனதுலே வந்து ரொம்ப மோசமான ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இந்த லடாக்கில் வந்து இந்த பேங்காங்க்கு லேக்கு போகிற ரோடுங்க தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்திருக்கிறோமே, நம்மளுக்கு இந்த லேக் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் உண்மையில சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்குங்க. இந்த லேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது இல்லாமல் 3 Idiots கூட இங்கே தான் எடுத்துருக்கிறது. நான் கொஞ்சம் பேசுகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொளற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து செம்ம கோல்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், சுற்றி வந்து இந்த ஸ்னோ இருக்கிறதுனால இங்கே வந்து செம்ம கோல்டாக இருக்குது. என்னால் பேசவே முடியல. இப்போ நம்ம வந்து இந்த பேங்காங் லேக் எப்படி இருக்கான்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி வாங்க இந்த பேங்காங் லேக் எப்படி இருக்கான்றதை பார்க்கலாம். 3 Idiot ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. இங்கே பாருங்க, இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அப்புறமா இது வந்து ஷாருக் கான் படம். இந்த சீனில் இருக்கிற சேரு, வண்டி, அப்புறம் இங்கே இருக்கிற புல்லெட்டு 3மே வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க. இங்கே பாருங்க, வண்டி அந்த அக்கா அந்த படத்தில் ஹீரோயின் ஓட்டின அந்த வண்டி. அப்புறமா இந்த உட்கார்றது, இது நம்மளோட பேக் இருக்குது. இது வேண்டாம், சரி. இது பார்த்தீங்கன்னா நெருப்பை தைக்கிற ட்ரம்மு. இதுதான் வந்து பேங்காங் லேக். இங்கே பாருங்களேன், தண்ணி எவ்வளோ நீட்டாக இருக்குது. எந்த ஒரு குப்பியும் கலீஜும் ஏன் எதுவுமே போல தெரியுமாங்க. ப்ளூவாக இருக்குங்க. இது ப்ளூ வாட்டர், இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். பாருங்க, இந்த மாதிரி இதில் உக்காந்துக்கிறோம். பாருங்க என்ன கதியாக இருக்கு பாருங்க. அந்த 40 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்தாவே வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிருந்து 40 கிலோமீட்டர் எப்போ வெளியே போகிறோன்ற இதில் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ கோல்டாக இருக்குது. இந்தியா ஃப்ளாக் எல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் இங்கே எங்கே உக்காந்தாலும் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு 50 ரூபாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஹேரஸ்க்கு 20 ருபீஸ் தான். இவனை விட்டால் வேண்டாம், நம்ம வந்து எப்படியே ட்ரை பண்ணலாம். ஓகே, சென்டரில் வந்துச்சுங்க.
ஓகே, எப்படியோ நமக்கு வந்து போட்டோம் இந்த ஹேரோவை. அப்புறமா இங்கே இந்த மாதிரி தாங்க நான் பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன் மாடு. ஆனால் இது மாடு இல்லை, இதுக்கு இன்னொரு பேர் பாருங்க. இது நான் ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்சிருந்தேன். லடாக் வந்துட்டு மேலே பார்த்துட்டு டாக் ரைடுன்னு சொல்லுவாங்க. இது கூட இங்கே ரைடு இருக்குது. இவ்வளோ பெருசாக இருக்குங்க, நம்ம இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. மாடு இது நல்லா இருக்கு. ஆனால் இது கொம்பு இல்லை, ஆனால் இது கொம்பு. இது சாப்பிட்றதுலே இருக்குது. இன்னும் சாப்பிட்றதுலே இருக்கியா? இங்கே எனக்கு போஸ்ட் மாடு என்ன குத்த மாட்டாங்க. கை விடுற நான் என்ன பண்ணுவேன்? ஸ்டார்ட் ஆகலாங்க இங்கே. அதாவது பெட்ரோல் காலி ஆயிடுச்சா இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகலையான்னு தெரியல. பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கு நம்ம சொல்லியிருந்தால, அதாவது பேங்காங் லேக்கு நம்ம வரும்போது நம்ம ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் சொல்லிட்டு அந்த பசங்க வந்து நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அது அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பசங்க வந்து நம்மளுக்கு போகும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அந்த பசங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 முட்டைகள் கொடுத்தாங்க. ஒன்று நான் சாப்பிட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவிச்சு முட்டை. இது அவங்களுக்குன்னு வச்சது வந்து எனக்காக வந்து அந்த பசங்க கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல பசங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அவங்களே வந்து அந்த கிச்சனில் வந்து குக் பண்ணுறவங்க தான். பட் நான் உங்களுக்கு சொன்ன வேணாம்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் இந்தாப்பா நீ வச்சுக்கோ, ஏன்னா நீ வந்து ரொம்பவே கஷ்டப்படுற, அதனால் இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த பசங்க எனக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நான் வந்து நிறைய நல்லவங்களை
சந்திக்கணும் நண்பாஸ். பார்க்கலாம், இன்னும் நம்ம வந்து நிறைய பேரை பார்க்கலாம்.